வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபயர்லெஸ் சேலஞ்ச் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபயர்லெஸ் அதாவது நெருப்பே இல்லாமல் 2 நிமிஷம் குக் பண்ணி காட்டணும். ஸோ அதோடைய சேலஞ்ச் எனக்கு பாஸ் பண்ணது யார் அப்படின்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் ராணி சிஸ்டர் எனக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம அதை பார்க்கலாம். 2 மினிட்ஸில் எப்படி சீக்கிரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் ஃபிக்ஸ் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பனானா. ஒரு பனானாவை நான் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பாதாம் துருவல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அடுத்து வந்து தேன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சுகர் எடுத்திருக்கேன். சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். தேன் வந்து லாஸ்ட்டாக நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைசஸ் பனானா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சுகரில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கலாம். நல்லா கோட்டட் கொடுத்துக்கலாம். கோட் பண்ணிவிட்டு இதை நம்ம பாதாம் துருவலில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாதாம் துருவலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் பனானா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்வீட் பனானா ரெடி ஆகிடுச்சு 2 நிமிஷத்துக்குள்ளே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் சாண்ட்விச் தான், இல்லையாம்மா? எஸ், பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்றைக்கி 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை ஓரங்களை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 ஸ்லைசஸ் வெங்காயம், 2 ஸ்லைசஸ் தக்காளி, கூடவே வந்து வெஜ் மைனஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெஜ் மைனஸ் நம்மளோட வீட்லேயே செஞ்சது தான், ஹோம்மேட் தாங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணால் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து ஒரு சைட் பிரெட் ஸ்லைசஸ்க்கு மைனஸு, இன்னொரு சைட் பிரெட் ஸ்லைசஸ்க்கு வந்து டொமேட்டோ கெச்சப்பும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் நான் 2க்குமே வந்து மைனஸ் தான் ஃபில் பண்ண போகிறேன். இது மாதிரி ஆனியனையும் டொமேட்டோவையும் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நடுவில் வச்சுக்கலாம். மேலே வந்து நம்மளோட இன்னொரு பிளட் சைஸஸ் இருக்கு இல்லையா, க்ளோஸ் பண்ணக்கூடிய பிளட் சைஸஸ், அதுலேயும் வந்து மைனஸ் அப்ளை பண்ணி நான் மேலே நான் தடவிக்க போகிறேன். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்மருக்கு ஏத்தமான ஒரு பானகம் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து 1/2 லெமனுடைய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து கார்டமன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். சுக்கு பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபயர்லெஸ் சேலஞ்ச் அப்படின்றனால நான் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நார்மலாக செய்கிறீங்க அப்படின்னா சுடு தண்ணியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனை நான் இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அண்ட் தென் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் அண்ட் தென் வந்து சுக்குப்பொடி, இதை 2மே வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அண்ட் தென் வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1/2 கப் அளவுக்கு, அந்த வெல்லத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சதுக்கப்புறமா வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் நேரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய
பானகம் வந்து சூப்பராக தயாராகிட்டுருக்கு. பானகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நாள் ஆகிருக்கும். நிச்சயமாக நிறைய பேர் மறந்து போயிருப்போம் பானகம் அப்படின்ற ஒரு ரெசிபியவே. ஸோ இந்த டைம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதில் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய ஃபயர்லெஸ் சேலஞ்சில் 3rd ஒன்னான பானகமும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சம்மருக்கு இதமான சூப்பரான பானகம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு விஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை நான் யாருக்கு பாஸ் பண்ணுறேன், ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்சை நான் யாருக்கு பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷென்பாவின் வீடு கவிதாக்காக நான் பாஸ் பண்ண போகிறேன். அவங்க இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரமே அவங்களோட வீடியோவில் போடுவாங்க. ராணி சிஸ்டர் எனக்கு பாஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சேனலோட லிங்க்கும் ஷென்பாவின் வீடு கவிதாக்கா அவங்களோட சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.